என் தமிழ் உறவுகளே, இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள பட்டாபிராமன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோவிலுக்கு முன்பு அழகான ஊஞ்சல் மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்திற்கு பன்னீர்கால் மண்டபம் என பெயரும் உண்டு. இம்மண்டபம் 12 தூண்களை கொண்டுள்ளது. இம்மண்டபம் சுமார் 40 அடி உயரம் உள்ள தூண்களும் அதற்கு மேல கோபுரமும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதுடன் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் உள்ளது. மண்டபத்தை சுற்றியும் 4 புறமும் படிக்கட்டுகளுடன் கூடிய வழியும் இருக்கு. நம்ம முதல்ல மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம். வடக்கு பக்கம் உள்ள வழியில யானையின் சிற்பங்கள் இருக்கு. மண்டபத்து தூண்களில் கிருஷ்ணன், வராகர், ராமனிடம் உபதேசம் கேட்பது போல அனுமனின் சிற்பம் என பல சிற்பங்கள் பார்ப்பதற்கு அழகாக உள்ளது. இங்குள்ள அனைத்து தூண்களிலும் விஷ்ணுவின் அவதாரங்களை சிற்பமா அழகா செதுக்கியிருக்காங்க. நரசிம்ம அவதாரம், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வைத்திருப்பது போன்ற சிற்பம் என பல சிற்பங்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மண்டபத்திற்கென்று தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னா 12 தூண்களுக்குடைய மண்டபம் இது. நம்ம உள்ள போயிட்டு எண்ணி பார்க்கும் பொழுது 12 தூண்கள் இருக்கும். அதுவே நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது 10 தூண்கள் மட்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரியும். எந்த திசையில இருந்து பார்த்தாலும் 10 தூண்கள் மட்டுமே தெரியும். ஆனா மண்டபத்து உள்ள போயிட்டு நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12 தூண்கள் இருக்கும். மண்டபத்திற்கு 4 வழிகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது மேற்கு பகுதியில் உள்ள படியில அன்னத்தின் மேல் ஒரு வீரர் அமர்ந்திருப்பது போல இருக்கும். தெற்கு பக்கத்துல யாழின் உருவம் இருக்கும். கிழக்கே பெரிய பறவையின் சிற்பம் உள்ளது போல இருக்கும். இப்ப நம்ம மண்டபத்தை பார்த்துட்டு கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 7 அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரமும் அதற்கு முன்பு ஒற்றை கல்லால் ஆன ராஜஸ்தம்பமும் கம்பீரமாக காட்சி தருகிறது. கோவிலின் அடித்தளம் கருங்கற்களாலும் மேல் பகுதி செங்கற்களாலும் கட்டப்பட்டிருக்கு. சுதை கோவிலாக கட்டப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். கோவிலின் நுழைவாயிலில் வலதுபுறமும் இடதுபுறமும் கொடி நங்கைகளின் சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ராஜகோபுர வாசலில் சிற்ப கண்காட்சி நடத்தியுள்ளனர் நம் முன்னோர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகா இங்குள்ள சிற்பங்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகா இருக்கு. இங்கு கஜேந்திர வரதர், கஜலட்சுமி, வாலி, சுக்ரீவர் யுத்தம் நடத்துவது போலவும் பார்க்கடலை கடையும் காட்சி, கோதண்டராமர் சிற்பம் என பல நிகழ்வுகளை குறிக்கும் வகையில் அழகிய சிற்பங்கள் உள்ளது. அனைத்தையும் பார்த்து ரசித்தபடி உள்ளே சென்றால் பலிபீடம், கருடன் சன்னதிக்கு பின்பு மேடை போன்ற அமைப்புடன் 3 சன்னதிகள் இருக்கு. இசை தூண்களும் வரிசையாக உள்ளது. நம்ம பக்கத்துல போயிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்க கோவில் கருவறை, சாமி சிலைகள்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே போரில் சிதலம் அடைஞ்சிருக்கு. இந்த கோவில் 15, 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அப்பொழுது செஞ்சியை ஆண்ட நாயக்கர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. கோவிலின் கட்டமைப்பு ரொம்பவே அழகா இருக்கு. இங்குள்ள சிலைகள், பல சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. பல போர்களை சந்தித்து இருக்கும் இந்த கோவில் என நம்மளால அறிய முடியுது. இந்த கோவிலை சுற்றியும் திருச்சுற்று மண்டபமும் இருந்திருக்கு. ஆனா இப்பொழுது எல்லாமே உடைஞ்சு போய் சிதலமாகி இருக்கு. பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 16ஆம் நூற்றாண்டில் செஞ்சி நகரம் வட தமிழ்நாட்டின் தலைநகரமா இருந்திருக்கு. இங்கு இசை தூண்கள் இருக்கு. நம்ம அதை போய் பார்த்துட்டு வரலாம். நாயக்கர்களின் கட்டிடக்கலையை உணர்த்தும் வகையில்
இங்க ஒரு தூணுக்கு முன்னால் இன்னொரு சிறிய தூண் இருப்பது போல ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க இந்த இசைத்தூண்கள். இங்குள்ள ஒவ்வொரு தூண்களையும் தட்டும் பொழுது ஒவ்வொரு விதமான ஓசைகள் எழும்பும். ஆனா இந்த தூண்கள் எல்லாமே சிதிலமாகி விழற நிலைமையில இருக்கிறதுனால இந்த பார்க்க வரவங்க யாரும் தட்ட வேணாம் என்பது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. பல சிறப்புகளை உடைய இந்த கோவில் ஒரு காலத்துல ரொம்பவே விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இப்பொழுது ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. நாயக்கர்களின் ஆட்சிக்கு பிறகு முகலாயன் வருகையின் பொழுதுதான் இந்த கோவில் ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு. முகலாயர்கள் 8 வருடமாக செஞ்சிக்கோட்டையை போர் செய்திருக்காங்க. அப்பொழுதுதான் இங்குள்ள பல சிலைகள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. இங்குள்ள பல தூண்களை பாண்டிச்சேரி கடற்கரைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க என்பதற்கு குறிப்புகளும் இருக்கு. இந்த கோவிலின் அமைப்பிலேயே செஞ்சியில மொத்தம் 4 ராமர் கோவில்கள் இருக்கு. அது என்னென்ன கோவில்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பட்டாபிராமன் கோவில், வெங்கட்ரமணர் கோவில், நரசிம்மர் கோவில், கோதண்டராமன் கோவில். இந்த 4 கோவிலும் செஞ்சியின் 4 திசையை குறிக்கும் விதமாக 4 புறமும் ஒரே அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பட்டாபிராமன் என பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருந்த மூலவர் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தந்திருக்காரு. அதனால தான் பட்டாபிராமன் கோவில் என பெயர் வந்திருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டைக்கு தெற்கு பக்கம் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கு. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.